அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவை போற்றுவோம். நான் ஆத்மார்த்த ரீதியாக உணர்கிறேன் என்றில்லாவிட்டாலும் என்றோ ஒரு நாள் எமது மக்கள் நிச்சயமாக விடுதலை அடைவார்கள். தியாகத்தின் தூய உருவான திலீபன் அவர்கள் எல்லா கோவில்களிலும் தெய்வம் அருவமாகி உள்ளே இருக்கும். நல்லூர் கோவிலில் மட்டும் தெய்வம் உருவமாகி வெளியே இருந்தது என்று சொல்லத்தக்க வகையில் திலீபன் அவர்கள் 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய இன்னுயிரை தமிழ் தேசியம் தமிழ் ஈழத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். அன்று காலையிலிருந்து நல்லூர் கந்தசாமி கோவிலில் திலீபன் பெயரில் நூற்றுக்கணக்கான அர்ச்சனைகள் செய்யப்பட்டு அவை அனைத்தும் பொதுமக்கள் மூலம் மேடைக்கு வந்த வண்ணம் இருந்தன. பிற்பகல் 3 மணியிலிருந்து யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு வெளியிலிருந்து சனங்கள் பஸ்களில் வந்து குவியத் தொடங்கினர். எங்கே பார்த்தாலும் மக்கள் அலைகள்தான். தளபதி கிட்டு அண்ணாவின் தாய் திலீபனை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து அழுத காட்சி என் நெஞ்சை தொட்டது. அன்று மாலை ஸ்ரீலங்கா நவசமக கட்சித் தலைவர் திரு வாசுதேவ நாணயக்கரா மற்றும் அவரது கட்சியை சார்ந்தவர்கள் வந்து திலீபனை பார்த்துவிட்டு சென்றனர். ஆனால் திலீபன் தன்னை மறந்து நன்றாக உறங்கினார். அவருடைய இரத்த அழுத்தம் 85/60, நாடி துடிப்பு 120 என்ற ரீதியாகவும் சுவாசம் 22 என்ற ரீதியாகவும் இருந்தது. தியாக தீபன் திலீபன் என்றழைக்கப்படும் திலீபன் 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். 1987 செப்டம்பர் 15 அன்று தொடங்கி 12 நாட்களுக்கு பிறகு செப்டம்பர் 26 அன்று காலை 10:48 மணிக்கு அவர் மரணமடைந்தார். மேலும் திலீபன் 12 நாட்கள் உணவு நீர் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்து தமிழீழ விடுதலை புலிகளின் ஆரம்பகால உறுப்பினராக இருந்த இந்த திலீபன் தனது மக்களின் நலனுக்காக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார். அவரது இந்த தியாகம் இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் நினைவு கூறப்பட்டு நினைவஞ்சலி செய்யப்படுகிறது. அந்த பெரும் ஈகத்தை எண்ணி தமிழீழ தேசம் அடைவதே ஒற்றை முடிவு, அதுதான் ஒற்றை தீர்வு என்று ஐநா மன்றத்தை வலியுறுத்துவோம். நன்றி, வணக்கம்.